என்னால் இந்த புத்தகத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது என்று பார்த்தேனோ அதை பற்றி நான் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நமக்கு வாஸ்து பற்றின ஒரு அடிப்படையான ஒரு அறிவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒருத்தர் நிபுணர் நமக்கு அட்வைஸ் கொடுத்தா கூட அது நம்ம சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம் என்றால், சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம சொசைட்டியில் குழப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த குழப்பங்களுக்கு, அதாவது மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மித் அப்படிங்கிறத நம்ம இப்போ உடைக்க போகிறோம். இதை பதிவை பார்த்துட்டு சில பேர் இதை சில கமெண்ட்ஸ் போடக்கூடும். ஆனால் நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், தவறு செய்பவர்கள் அட்லீஸ்ட் இந்த பதிவை முழுமையாக பார்த்துவிட்டு அவர்களுக்கும் கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும். இந்த நூலை வாங்கி பார்த்து அவர்கள் தங்களுடைய தவறான பிலீஃப், அவங்களுடைய பர்செப்ஷன்ஸ் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாஸ்து பற்றிய ஒரு அடிப்படை சித்தாந்தங்களை அறிய வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நூல் இது. ஏனென்றால் இந்த விஞ்ஞான வாஸ்து என்கிற நூலை எழுதியவர், எழுதியவருடைய பெயர் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இது எப்படி இந்த நூல் வந்தது என்று கேட்டால், கன்னியாகுமரியில் கடலில் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது அல்லவா, அது வாஸ்து விஞ்ஞான முறைப்படி 8வது உலக அதிசயமாக படைக்கப்பட்டது. அதை படைத்தவர் சிற்பகலா சக்கரவர்த்தி வாஸ்து விஞ்ஞானி டாக்டர் வை கணபதி ஸ்தபதி அவர்கள் இவர் முதலில் எழுதிய இந்த விஞ்ஞான வாஸ்து என்கிற இந்த நூலை பரிசோதித்து பார்த்து அவர் வழி நடத்தி அவர் சொல்லியபடி பல விஷயங்களை இன்னும் சீராக அமைத்து அவருடைய வழிகாட்டுதலில் எழுதப்பட்ட நூல் இது. இதை சித்தாந்த ரத்னம் தாராபுரம் சிவனா குப்புசாமி ஸ்தபதி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தான் செய்த கட்டடங்கள், அந்த அடிப்படையில் கிடைத்த அறிவையும் அவருடைய அதை தவிர பல வாஸ்து சம்பந்தமான பல பழைய நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து இந்த நூலில் கொடுத்திருக்கிறார். அதாவது புத்தகத்தை எடுத்ததுமே முதலில் நம்ம இந்த அட்டையை திறந்ததுமே லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு படத்தை பார்க்கிறோம். இந்த படம் ரொம்ப முக்கியமானது. இது எப்படி என்றால், இன்றைய காலத்தில் நம்ம பல தவறுகள் செய்கிறோம். வீடு கட்டும் பொழுது